வராரு. பாவம், நம்ம இந்த காரியத்தை செய்யறோம், அவர் அந்த காரியத்தை செய்யறாரு. ரெண்டு பேரும் இணைந்து செய்கிற பொழுது குடும்பத்திலே நோக்கத்தை நிறைவேற்ற முடிகிறது. அதே மாதிரிதான் ஆபீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட்ல டெண்டர் கிடைச்சிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிஞ்சிட்டுனா யாருங்க பண்ணா? நான் தாங்க. அந்த கடைசி நிமிஷத்துல நான் ஒரு அட்வைஸ் கொடுத்தேன் பாருங்க, அதனால தான் இது கிடைச்சதுன்னு சொல்லதுக்கு பதிலா, இல்ல சார் டீம் எஃபர்ட் சார், நாங்க எல்லாரும் சேர்ந்தா என்ன செஞ்சோம், அதான் வந்து ஹியூமிலிட்டி. அதான் என்னது ஹியூமிலிட்டி. ஒருவேளை அந்த சமயத்தில் இன்கிரிமெண்ட் கிடைக்காம போனா கூட ஆண்டவர் பார்த்து கொண்டிருப்பார். அதே மாதிரிதான் சர்ச். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக வரங்களை குறித்து எழுதுகிறார். பிரசங்கம் பண்றவர், ஆராதனை பண்றவர், ஜெபம் நடத்துறவர், எவ்வளவோ சப்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளவோ இருக்கு. இன்னைக்கு நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு நீங்க வரீங்க 8 மணிக்கு காலைல, இங்க 8 to 10 அல்லது 10:30. இன்னைக்கு ஒருவேளை ஹியூபர்ட் வந்து ஆராதனை நடத்தினாரு, பால் சமய இடையில வந்தாங்க, நம்ம விசிட்டிங் இவங்க வந்தாங்க, பாஸ்டர் வந்தாங்க, நான் பிரசங்கம் பண்றேன், அடுத்தால பென்னி வந்து பிரேயர் நடத்துவாரு. ஏதோ அந்த 4 பேர் தான் முக்கியம் இல்ல. காலையில 4:30 மணி டு 5 மணிக்குள்ள இங்க வந்து ஒரு பெரிய கூட்டம் வருதுங்க சகோதரர்கள். இந்த இடத்தை முந்தின கூட்டம் முடிந்து விட்டு போனவர்கள் போட்டுட்டு போன எல்லா அழுக்குகளையும் சுத்தம் பண்ணி இதெல்லாம் கிளீன் பண்ணி மேல இருந்து சேர் எடுத்து கொண்டு வந்து போட்டு அப்படி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பிஏ சிஸ்டம் வருது. பாட்டுக்கு ஒரு ஆள் ஒரு கோஆர்டினேட் பண்ணி இந்த பாடல்களுக்கு அதுக்கு ஒரு ஆள் வேலை செய்து ஒரு கூட்டம் எல்லாரும் வரதுக்கு முன்பாக இங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாம் பின்னணியில பல வேலைகள், அவங்க பேரு கூட தெரியாது, அவங்க பேரு தலைவர்களுக்கு கூட தெரியாது அநேக சமயங்கள். ஆனா ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனை தேவ நாம மகிமைக்காய் நடக்கிறது என்றால், இந்த ஆராதனையின் மூலம் அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்றால், பிரசங்கம் பண்ணுகிறவர் மட்டுமல்ல, ஆராதனை நடத்துகிறவர்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் சேர மேல இருந்து கீழே கொண்டு போடுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்திலே பங்கு உண்டு. விசேஷித்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு உண்டு. தாழ்மையா அவங்களையும் உயர்வா நம்ம என்ன செய்யணும், என்னணும். வாசிங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18 இருந்து 22 வரை உள்ள வசனங்கள். 1 கொரிந்தியர் 12:18 இருந்து 22 வரை உள்ள வசனங்கள். தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயவமாய் இருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து, நல்லா பாருங்க, நம்ம விளக்கம் சொல்ல டைம் இல்ல. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி, தலை என்ன சொல்வது, காலை பார்த்து சொல்லுது, நீ எனக்கு வேண்டுவதில்லை என்று சொல்லக்கூடாது. சரி, சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. குடும்பத்திலனாலும் சரி, இதை விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. சபையிலனாலும் சரி, நம்முடைய அலுவலகத்திலனாலும் சரி, அறையிலனாலும் சரி, நான் அல்ல ஆண்டவரே, நாங்கள், எனக்கல்ல நீர், நாங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய ராஜ்யத்தின் விரிவுக்காக நாங்கள் இணைந்து செயலாற்றுவோம் நினைக்கிற போது அங்கே உண்மையான தாழ்மையை வெளிப்படுத்துகிற யோவான் சாவனகன் மத்தேயு 3:11 சொன்னா, எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்குவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அநேக நிருபணங்களை எழுதின பவுல், அநேக சபைகளை ஸ்தாபித்த பவுல் வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் என்று சொல்லுகிறார். மார்க்ஸ் ஆஃப் a Christian life is humility. கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று தாழ்மை. அதை வெளிப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வதாக. மூன்றாவதாக வாசிங்கள் ரோமர் 12:9 வரை உள்ள வசனங்கள். ரோமர் 12:9 வரை உள்ள வசனங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். 13 வாசிங்க. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யுங்க. அப்புறம் 21,
நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இந்த இடத்துல அன்பை குறித்து மிக தெளிவாக ஆழமாக பவுல் எழுதுகிறார். மாயமற்ற அன்பை குறித்து எழுதுகிறார், சகோதர சிநேகத்தை குறித்து எழுதுகிறார், பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிறதை குறித்து எழுதுகிறார், தீமைக்கு நன்மை செய்யுங்கள் என்று எழுதுகிறார். அன்பை குறித்து நாம் கேள்விப்பட்ட, நாம் தியானித்த செய்திகள் போதும். வாழ்க்கையில கேட்ட செய்திகள்ல நாம் அதிகம் கேட்ட செய்திகள் அன்பை குறித்து தான். ஆனால் நாம் அதுல இன்னும் வளர வேண்டியவர்களாயிருக்கிறோம். எனவே நாம் ஆண்டவரிடத்திலே செய்திகள் போதும் ஆண்டவரே, அந்த செய்திகளை எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த, அப்ளை பண்ண எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் முக்கியமான வரங்களை நாடுங்கள் என்று எழுதுகிறார். அது எழுதிட்டு சொல்றாரு, அதிக மேன்மையான வழியை காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12 லாஸ்ட்ல எழுதுறாரு, முக்கியமான வரங்களை நீங்க என்ன செய்யுங்க, நாடுங்கள். அடுத்தால சொல்றாரு அதிக மேன்மையான வழியை காண்பிக்கிறேன் சொல்லிட்டு, அடுத்தால 13ஆம் அதிகாரத்திலே நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி, இது எத்தனை தாளந்துகள், எத்தனை திறமைகள், நான் முன்னாள் தியானித்தது போல எத்தனை தான் ஆண்டவருக்காக எழுந்து பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தாலும் அன்பில்லாவிட்டால் நாம் ஒன்றுமில்லை. மாயமற்ற அன்பை அங்கே பவுல் வலியுறுத்துகிறார். என்ன மாயமற்ற அன்பு, எப்படி இருக்கணும்? மத்தேயு 6:2 வாசிங்க. மத்தேயு 6:2. மத்தேயு 6:2. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு நல்ல கவனிங்க, மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. உனக்கு போதும் நேரம் இல்ல. மனுஷரால் புகழப்படுவதற்கு என்ன செய்யக்கூடாது. இப்ப நம்ம ஒருத்தருக்கு 100 ரூபாய் கொடுத்தோன்னு வைங்க, பிராக்டிக்கலா 100 ரூபாய் கொடுப்போம். அவரை கூட்டு போய் 100 ரூபாய் அப்படியே ஒரு மாதிரி அழுது கொடுத்துட்டு, சரி யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, இதோட வச்சுக்கங்க என்ன அப்படி சொல்லிட்டு, அடுத்தால ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இன்னொரு பிரதரை பார்த்து, இந்த இவர் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு, பெரிய இதா இருக்கு, அவர் 100 ரூபாய் கொடுத்தேன், பட் இது உங்களை வச்சுங்க, நான் அதை பெருமையா சொல்ல விரும்பல, இதோட நீங்க வச்சுக்கங்க, ஏன்னா அது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அடுத்தால இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இன்னொருத்தரை போய் பார்த்து, அந்த ஆள் பாவங்க அவருக்கு ஜெபம் பண்ணிக்கிங்க, ஏன் பிரதர் அவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு, இப்ப நான் ஒரு 100 ரூபாய் கொடுத்திருந்தேன், பட் இதை உங்களோட நீங்க என்ன செய்யுங்க. இது என்ன அன்பு? இது என்ன அன்பு? வெளிக்காட்டுகிற அன்பு. இங்கே பவுல் சொல்கிறார், மாயமற்ற அன்பு உங்களுக்குள்ள இருக்கட்டும், சகோதர சிநேகம் உங்களுக்குள்ள இருக்கணும்பா. யோசித்து பார்த்த தேவனுடைய சமூகத்தில் நான் ஜெபித்த, ஆண்டவரே ஏன் இதை மறுபடி எல்லா அதிகாரங்களையும் எல்லா கடிதங்களையும் ஏன் மறுபடி வலியுறுத்துகிறார்? என்ன காரணம்? நான் பாட்டுக்கு ஆலயத்துக்கு வந்தேன், வர்ஷிப் பண்ண, மெசேஜ் கேட்டேன், போயிட்டே இருக்க, பிரைஸ் எல்லாம் சொன்ன போயிட்டே இருக்க வேண்டியது தானே. எதுக்கு சகோதர சிநேகம்? Why? இவரை போய் பால்சாமி பேரை பார்த்து இப்படி கட்டி பிடிக்கலன்னா என்ன? ராஜா பார்த்து கட்டி பிடிக்கலன்னா என்ன? எதற்காக? ஆண்டவர் சொன்னாரு, நீ முதலாவது பிறக்கும் போது ஒரு குடும்பத்தில் நீ என்ன செய்யற, ஒரு குடும்பத்தில், ஒரு தனிப்பட்ட குடும்பத்தில் நீ பிறக்கிற. 2வது பிறக்கும் போது எங்க பிறக்கிறோம்? நம்ம born again எங்க பிறக்கிறோம்? தேவனுடைய குடும்பத்தில் என்ன செய்யறோம்? நம்ம பிறக்கிறோம். அப்ப தேவனுடைய குடும்பத்திலே நாம் பிறக்கிறதுனாலே இங்க இருக்கிற எல்லாரும் என்னது? நம்ம எல்லாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வித் ஒன் ஃபாதர். கன்னியாகுமரி மாவட்டம்னாலும் சரி, திருநெல்வேலினாலும் சரி, மதுரைனாலும் சரி, கோயமுத்தூர்னாலும் சரி, அந்த ஜாதினாலும் சரி, இந்த ஜாதினாலும் சரி, அந்த டினாமினேஷன்ல இருந்து வந்ததுனாலும் சரி, இந்த டினாமினேஷன்ல இருந்து வந்தவங்களாலும் சரி, இன்று நாம் ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளைகள். ஒரு தகப்பனோ ஒரு தாயோ எப்ப அதிக வேதனைப்படுவார்கள் என்பதை ஒரு தகப்பனாக நான் உணர்கிறேன். ஒரு தகப்பனாக தாயாக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் உணர்வீர்கள். எப்ப நம்ம பிள்ளைங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ,
எப்ப நம்ம பிள்ளைங்க மாறுபாடான சிந்தனைகளை கொண்டு அடிதடி போட்டுட்டு இருக்காங்களோ அப்பதான் நம்முடைய மன உடையும். வேற ஒண்ணுமே பைசா இல்லைன்னா நமக்கு சமாளிச்சிருவோம். வயதான பெற்றோர்கள் கிராமங்களில் சொல்லுவாங்க, எப்பா எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம் ஐயா, நீ மணி ஆர்டர் கூட அனுப்ப வேண்டாம்ப்பா, எங்களை நீ வந்து பார்க்க கூட வேண்டாம், நீ போன் கூட பண்ண வேண்டாம், நீ உன் தங்கச்சி தம்பி மாறு கூட நீ என்ன செய்ய, நீ ஒற்றுமையா இருப்ப எங்களுக்கு அது போதும். ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். குடும்பத்தினுடைய ஒரே குடும்பத்தினுடைய பிள்ளைகளாகிய நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி, நேரம் குறைவா இருக்கிறனால நான்காவது நான் அடையாளத்திற்கு கடந்து சொல்ல முடியாது விரும்புகிறேன். நான்காவது அடையாளம், மார்க்ஸ் ஆஃப் a Christian life, கிறிஸ்தவ வாழ்க்கையின் நான்காவது அடையாளம். ரோமர் 12:11 வாசிங்கள். ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். The Greek word வந்து fervent அப்படிங்கிறதுக்கு கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் பாயிலிங். பாயிலிங், அனல். அனல் பவுல் சொல்ற ஆவியிலே அனலாயிருங்கள். சோர்வும் சோம்பேறித்தனமும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளங்கள் அல்ல. சோர்வும் சோம்பேறித்தனமும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளங்கள் அல்ல. அதுக்காக இப்ப வந்து ஒருத்தர் உடம்பு இல்லாம இருக்காரு, ஹாஸ்பிட்டல் இருக்காரு, அவரு இப்ப உற்சாகமாவே இருக்க முடியுமா? இல்ல. வேலை வியாதி வந்துன்னா கொஞ்சம் டல்லா தான் இருப்பாரு. வீட்டுல ஒரு மரணம் வந்ததுன்னா, ஒரு பிரிவு வந்துன்னா கொஞ்சம் டல்லா தான் இருப்பாங்க. பட் அது வந்து கொஞ்ச நாளைக்கு, அது தற்காலிகமானது. ஆனால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பொழுதும் உற்சாகத்தை, ஒரு அனலை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டோம்னு வைங்க, ஒரு பிரதர்ட்ட போய் கேட்டோம்னா, என்ன எப்படி இருக்கீங்க? இருக்காங்க, ஏதோ ஒரு மாதிரி போயிட்டு. வேலை எப்படி போயிட்டு இருக்கு? மாறி போகுது. அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? தங்கச்சி எப்படி இருக்காங்க? இருக்கா இருக்கா. பிள்ளைங்க பிள்ளைங்க படிக்குதா? நல்லா படிக்குதா? படிக்குது. சர்ச் எப்படி இருக்கு? இருக்காரு. பால் சாம்பர் எப்படி இருக்காரு? பாஸ்டர் எப்படி இருக்காரு? இருக்காங்க இருக்காங்க எல்லாம் இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்காம பிரதர். இத பார்த்து யாராவது ஒருத்தர் வந்து ஆண்டவருக்குள்ள வருவாங்களா? இந்த மாதிரி ஒருத்தர் பேசினா, இந்த மாதிரி ஒரு உற்சாகம் இல்லாமல், ஒரு அனல் இல்லாம பேசினா, இதுக்கு நாம இருக்க இடமே எவ்வளவு பெட்டரா இருக்கு ஐயா. இவருடைய சோகத்தையும் இவருடைய சோர்வையும் பார்த்து யாரு போவா? அப்படிதான் நினைப்பாங்க. ஆவியிலே அனலாயிருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 3:15-16. Revelation 3:15 and 16. லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் சொல்றாங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல, நீ குளிருமல்ல, அனலுமல்ல, ஆனலுமல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமா இருக்கும். அடுத்தல இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது நீங்க விளக்க வீட்டிலே சென்று தனிப்பட்ட முகத்தில் என்ன செய்யுங்க, தியானித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை இடைப்பட்ட வாழ்க்கை கிடையாது. ஒன்னு மோட்சம் அல்லது நரகம், ஒன்னு இயேசு கிறிஸ்து அல்லது சாத்தான், ஒன்னு வெற்றி அல்லது தோல்வி. இடையில ஒண்ணும் கிடையாது. இந்த மோட்சம் அல்லது ஒரு மாதிரி சுமாரா இருந்தா இடையில ஏதாவது இடம் இருக்கா? இல்ல, இடையெல்லாம் கிடையாது. ஒண்ணு மோட்சத்துக்கு போன என்ன செய்யணும்? நரகத்துக்கு தான் வரணும். இது ஆண்டவருடைய பிரின்சிபல். அவர் என்ன சொன்னாரு? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30 சொன்னாரு, என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஒண்ணு ஏனுடைய அல்லது அங்கு என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இன்னைக்கு ஆவியிலே அனலாய் கர்த்தருக்கு என்று நாம் என்ன செய்யணும்? உற்சாகமாக ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த வயது, எந்த பிரச்சனைகள், எந்த போராட்டங்கள் வந்தாலும் அதன் நடுவிலே ஆண்டவருக்காக, ஈவன் ஆண்டவருடைய காரியங்கள் மட்டுமல்ல, ஈவன் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிற உலக பிரமண வேலையிலும் கூட நம் உற்சாகமாய் செய்ய வேண்டும். ஆபீஸ்ல போனோம்னா நம்மளை பார்த்து, நம்ம பூசுறதை பார்த்து, நம்ம கட்டு வேலை கட்டுறதை பார்த்து, நம்ம கார்பெண்டர் வேலை செய்யறதை பார்த்து பயப்படணும். ஜனங்கள் கூட இருந்த மத்த நம்முடைய அசோசியேஷன் பார்க்கணும், இந்த பிரதர் ஒரு தனி உற்சாகத்தோடு செய்வாரியா.
வேலையில பிரச்சனை தான், கடன் பிரச்சனை தான்,